உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்திகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாதாச்சி அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னென்ன மிட்டாயி இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். முக்கால்வாசிக்கு இந்த கடலை மிட்டாய், கடலை உருண்டை, இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் இருக்கும் நிறைய. அந்த மாதிரில வெளியில ஒரு இது வாங்கிட்டு வந்தாங்கன்னா எல்லாம் அப்படியே ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்ருவோம். அதே மாதிரி பருப்பி, கடலை பருப்பி, அதுக்கப்புறம் இஞ்சி மரப்பான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வெள்ளத்தில் போட்டு அந்த இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா காரமாக இருக்கும். அது அஜீரணத்துக்கு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அது வெள்ளை கலரு, அது ஒரு மஞ்சள் கலரு, இந்த மாதிரி கலரில் அந்த மாதிரி பருப்பி விற்பாங்க, இஞ்சி மரப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் பிஸ்கட்டு வகைகள் நிறைய இருக்கும். அதில் முன்ன எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு வாங்கிட்டு வந்தது இந்த பிரிட்டானியா பிஸ்கட்டில் ஆடு, மாடு, நாய், குதிரை அப்படின்னு பாதி பாதி மூஞ்சி மூஞ்சா குட்டி குட்டியாக பிஸ்கட் இருக்கும். ஆடெல்லாம் அருமையாக அப்படியே இதாக இருக்கும். பார்த்தாலே அந்த பிஸ்கட்டு ஆடை கடிச்சிக்கிற மாதிரி, மாட்டை கடிச்சிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா அந்த பிஸ்கட்டில் இதாக அச்சு இருக்கும். அதில் பட்டர்ஃப்ளை, அப்புறம் பூவு, யானை, இது மாதிரி குட்டி குட்டியாக அந்த பிஸ்கட் வாங்கிட்டு வருவார். அப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக பிரிட்டானியா பிஸ்கட்டு ரவுண்டாக அந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்து தருவார். அப்புறம் இந்த தவுட்டு பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது குருவி ரொட்டின்னு சொல்கிற மாதிரி அந்த குருவி பிஸ்கட்டு அது கலராக இருக்கும். முக்கால்வாசி பிங்க்கு, எல்லோ, இந்த மாதிரி கலரில் நல்லா இருக்கும். அது சாப்பிட்டோன்னா வாயெல்லாம் கலர் ஒட்டிக்கும். அதே மாதிரி தேர் வந்துச்சுன்னா தேர் மிட்டாயின்னு சொல்லிட்டு உருண்டையாக கலராக வெள்ளை கலரு, ஆரஞ்சு, ரோஸு, எல்லோ, இப்படி எல்லா கலருமே இருக்கும். ரவுண்டாக. அப்புறம் பீடி மிட்டாயின்னு சொல்லிட்டு நீட்டமாக இருக்கும். அதில் வெள்ளை கலரு, அதே மாதிரி 4-5 கலர், க்ரீனு, எல்லோ, பிங்க்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி கலர் நல்லா இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாயில் போட்டு சாப்பிட்டா வாயெல்லாம் நாக்கெல்லாமே கலராக ஒட்டிக்கும். அந்த மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் விலை கம்மி தான், நிறைய ஓவர் ரேட் கிடையாது. எல்லாமே 5 பைசா கொடுத்து ஒரு பேக்கெட்டே கொடுப்பான். ஒரு உடனா கொடுத்தா ஒரு இந்த மிட்டாய் கிடைக்கும். கால்னா கொடுத்தா ஒரு இது, ஓட்ட காசு கொடுத்தா முறுக்கு, இப்படி எல்லாம் நாங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். கால்னா, அரைனா, 3 காசு, 4 காசு, ஓட்ட காசு, இப்படியெல்லாம் நாங்கள் வச்சு இந்த மாதிரி தின்பண்டம் வாங்குறதுக்குன்னு அவங்க அம்மாலாம் அவ்வளோதான் கொடுப்பாங்க. அந்த வாங்கி அவங்களே சாப்பிட்டு அந்த காசும் தீர்ந்து போயிடும், வாங்கி சாப்பிட்ட பொருள் தீர்ந்து போயிடும். இப்படி மிட்டாயி, அப்புறம் பம்பாய் மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கொண்டு வருவார். குச்சியில் வச்சு அப்படியே இழுத்து அதில் நெக்லஸ் மாதிரி பண்ணுவார், குருவி ஆட்டு பண்ணுவார், மயிலாட்டு பண்ணுவார், கடியாரம் பண்ணுவார். கடியாரம் எல்லாம் கையிலெல்லாம் கட்டி விட்டு கடைசியில் என்ன பண்ணுவார், ஒரு சின்ன துண்டு அப்படியே கணக்கில் ஓட்ட வச்சிருவார். அப்புறம் எல்லாரும் சிரிப்பாங்க. அதில் ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க. கையை தட்டி சவுண்டு விட்டுருக்கோம். அவர் பம்பாய் மிட்டாயின்னு சொல்லி விற்கிறாரு இல்லையா, அந்த சவுண்டு கேட்ட பிள்ளைங்க பூரா போய் சேர்ந்துக்குவாங்க. அப்போல்லாம் 2 பைசா 3 பைசா கொடுத்தாலே மிட்டாயெல்லாம் கிடைக்கும் நிறைய. அப்படியெல்லாம் மிட்டாயி, இந்த கடலை பருப்பு, எள்ளுருண்டையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் எள்ளு பருப்பி உருண்டையும் இருக்கும், பருப்பியும் இருக்கும். அப்போ நாங்கள்லாம் வாங்கி நல்ல ஒரு சத்துள்ள உணவு மாதிரி தான் அதெல்லாம் சாப்பிடுவோன்னு வைங்க. அப்புறம் இந்த சாக்லேட்டில் அதிகமாக இந்த 1 ரூபா சாக்லேட் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் விற்பாங்க. அந்த 1 ரூபா சாக்லேட் இல்லை, 5 பைசா சாக்லேட். அப்போ அதை வாங்கிட்டு சாப்பிட்டா அது பிடிக்காது. இதெல்லாம் சாப்பிடும்போது அது பிடிக்காது. ஆனால் இப்போ அதுதான் பிடிக்குது, இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அப்படிதான் இப்போ மிட்டாயின்னா அந்த பீடி மிட்டாய் ஒரு சிலர் விரும்பி சாப்பிட்றாங்க, ஒரு சிலர் அது சாப்பிட்றது இல்லை. அப்புறம் இந்த உருண்டையா ஒரு இது இருக்கும்,
பெப்பர் மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ரவுண்டாக காசாக இருக்கும். அந்த இதில் வந்து வாயில் போட்டு இது பண்ணணும்னா சளி இதெல்லாம் போயிடும். இப்போ வந்து அந்த மிட்டாய் வந்து போலோன்னு சொல்லி விற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பைசாக்கு 5 மிட்டாய் 6 மிட்டாய் கிடைக்கும். அந்த மிட்டாய் சப்பி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரசாரமாக இந்த விக்ஸு இதெல்லாம் போகுது. ஒரு தைல மிட்டாய்ன்னு சொல்கிற மாதிரி சாப்பிடுவோம். அதேமாதிரி தைல மிட்டாயும் கிடைக்கும். தைல மிட்டாயின்னு இந்த இருமலுக்கெல்லாம் கரன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு கலர், ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். தைல மிட்டாயின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதை வாங்கி அதையும் சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னா அந்த இருமல் சளியெல்லாம் கொஞ்சம் இதாக போயிடும். அது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். துளசி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி விற்பாங்க. அந்த மாதிரி மிட்டாயெல்லாம் வந்து இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் நீங்களும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஹோம்மேடாக வீட்லேயும் எல்லாம் செய்வாங்க அம்மா. இந்த தேங்காய் பருப்பி, இஞ்சி மரப்பானெல்லாம் தேங்காய் பருப்பி கூட நல்லா இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு எல்லாம் போட்டு ஒன்றா கலக்கி ஒரு அச்சில் ஊற்றி கொண்டு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் இருக்கிறதுக்கு, சளி எதுவும் பிடிக்காம. இனிப்புகள்லாம் ரொம்ப இருந்ததுன்னா ஒன்றுமே சாப்பிட முடியாது, சொத்த பொண்ணுல போய் இது பண்ணிடுச்சுன்னா வீங்கிக்கும். அந்த மாதிரி எல்லாம் மிட்டாய் வந்து நிறைய நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோட இந்த இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பண்ணுங்க.